லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, கார்த்திக் சாருக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடக்கணும். அதான் அவங்களுடைய கண்டிஷன். ஏன் கல்யாணத்துக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? அதை எதுக்கு இதுல கொண்டு வராங்க? இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? புரிஞ்சு தள்ளாத, எனக்கு கொஞ்சம் பேச விடு. தப்பு நம்ம பேர்ல இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நாம தானே பொறுப்பு. இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லையே. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுக்கு பின்னாடி பரவாயில்ல, நாங்க பொண்ணு எடுக்கிறோன்னு என்ன பேசுற நீ? சின்ன விஷயமா? எனக்கு இது புரியவும் இல்ல, எனக்கு இது பிடிக்கவும் இல்ல. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? வேணும்னா யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வேண்டானா போய்கிட்டே இருக்கட்டும். ஏய், அவ மனசுக்கும் அவ குணத்துக்கும் யாரோ ஒருத்தவங்க இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து அவ கழுத்துல தாலிய கட்டுவாங்க. நாம போய் அவங்க முன்னால நிக்கல, அந்த பையன் தான் வந்து நம்மள கேட்டான். என்கிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா கேட்டு இருந்திருப்பேன், நாக்க புடுங்கிக்கிற மாதிரி. மா, நீ டென்ஷன் ஆகாதமா. அவங்க சொல்றது ஒரு சின்ன விஷயம். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத. என்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரு வந்துருச்சு. அத நான் தானே சரி பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நடந்தா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா என் கல்யாணம் நடக்கணும். வாய மூடு சக்தி. மா, பேசாத. மா, நான் பேச வந்தது என்னன்னா, ஒரு வார்த்தை இனிமே பேசாத. அடி மேல அடியும் இடி மேல இடியும் என்னால தாங்க முடியல. மா, அது இல்ல சக்தி. கடல் அளவுக்கு கனவு கண்டிருக்கேன், கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு. இப்படி கல்யாணத்துக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கியே. மா, கல்யாணம் ஆனா கலெக்டர் ஆக முடியாதுன்னு யார் சொன்னா? இப்ப முதல்ல நடக்க வேண்டியது யமுனா அக்காவுடைய கல்யாணம். அதுக்கு என்னுடைய கல்யாணம் நடக்கணும். இப்போ ரெண்டும் தான் என் மனசுல இருக்கு. ஐஏஎஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நான் கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகி உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். இல்ல சக்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் சரியா வராது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவ கல்யாணம் வேற, உன் கல்யாணம் வேற. இவ கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் படிப்பு உன் ஆசை எல்லாம் விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்ல. நம்ம குடும்பத்தை நம்பி, என் பொண்ணு யமுனாவை நம்பி, என் பொண்ணு சக்தி நல்லவன்னு நம்பி என் பொண்ணை எடுத்தா எடுக்கட்டும், இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கட்டும். வேணும்னா என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கிறேன். அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கட்டும். அம்மா, நான் சொல்றது கேளு. சக்தி, இனிமே இது சம்பந்தமா எதுவுமே பேசாதமா. முதல்ல யமுனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு படிப்பு. இன்னொரு தடவை எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம அவங்க வீட்டுக்கு போய் நின்னேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சக்தி. உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவங்களையும் சும்மா விட மாட்டேன். என்னமோ அவங்க கண்டிஷன் போட்டாங்களாம், இவ சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம், என்கிட்ட வந்து பேசுறான். உடனே மாப்பிளைய பாக்கணுமா? ஏண்டி, நான் என்ன பைத்தியக்காரியா இதுக்கெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு? போங்கடி. அம்மா, அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல சக்தி, அம்மா சொல்றதுதான் சரி. நீ பண்றது எதுவும் சரியா படல சக்தி. எனக்காக நீ இவ்ளோ தியாகம் பண்றதுல எந்த நியாயமும் கிடையாது. நான் ஒன்னும் அவ்வளவு சுயநலவாதியும் கிடையாது. எனக்கு வேணா உன்ன மாதிரி படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா எது சரி தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணா சக்தி, நீ இப்ப சொல்லலாம் கல்யாணம் ஆயிட்டும் நான் ஐஏஎஸ் படிப்பேன்னு. ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காது.
அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை நீ இதோட விட்டுரு. கார்த்திக் யமுனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும். இல்லக்கா, என்னால நின்ன இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் நடத்தி காட்டுறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவளை என்னால் சக்தியை மறக்க முடியலம்மா. அவளை எனக்குள்ள இருந்து மறக்கணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் அவளை நினைக்க தோணுதுமா. அவ்வளோ லவ் பண்ணமா அவளை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு. என்ன வார்த்தைக்கு வார்த்தை ரவுடின்றாமா. நான் ரவுடி இல்லைன்னு ஒரு தடவை கூட சொல்ல விடல. என் மேல அவளுக்கு அவ்வளோ வெறுப்பு. குமாரி, காஃபி கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. வெற்றி, வெற்றி. அண்ணா, அம்மா கூப்பிடுறாங்க, வா போலாம். சரண்யா, இதோ வந்துட்டம்மா, வான்னு. அண்ணி, அவருக்கு லீவு கிடைக்கல, கல்யாணத்துக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. திடீர்னு பூஜா கூப்பிட்டு நிச்சயம் பண்ணுங்கன்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்தை நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பண்ணலாம்ல. இதுல என்ன சந்தேகமா? நான் தான் பூஜாவை பார்த்த நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, இவதான் என் மருமகன்னு. இன்னும் என்ன உனக்கு சந்தேகம்? இல்லத்த, எதுக்கும் ஒரு வார்த்தை வெற்றி கிட்ட கேட்டீங்கன்னா. ஹாய் வெற்றி. என்னடா அப்படி பாக்குற? என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்காங்க. அவங்க முன்னாடியே உன் சம்மதத்தை கேட்கணுமா? வெற்றி, பூஜா அப்பாவுக்கு லீவு கிடைக்கல, அதனால சிம்பிளா தட்டை மாத்திக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாரு. உன் சம்மதத்தை சொல்லிட்டா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா அத்தை? சீக்கிரமாவா? இதுவே ரொம்ப லேட்டுப்பா. இங்க பாரு, சரளாவும் கல்யாணம்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கா? இப்பவே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடு. உனக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லிடு, இப்பவே முடிவு பண்ணிடலாம். போறேன் பாரு. பூஜா, இவனை கட்டிக்கிட்டு நீ எப்படிதான் சமாளிக்க போறியம்மா? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் வெற்றிய. வெற்றி, உன்னால இப்போதைக்கு சம்மதத்தை தவிர வேற எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னு ஆசைப்பட்டா அது எனக்கு கிடைச்சே ஆகணும். இனிமே நான் சொல்றதுதான் இந்த வீட்டுல சட்டம். சரி சரளா, அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சிம்பிளா நிச்சயம் பண்ணிக்கலாம். அன்னைக்கே கல்யாண நாளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க அண்ணி. அப்புறம் என்ன, இந்த வீட்ல மேல சத்தம் தான். கார்த்திக் சாருக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடக்கணும். நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சக்திக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து
ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு. அது அவ கலெக்டர் ஆகணுங்கிறது தான். இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன ஜெயிக்க வைக்கணுங்கிறது மட்டும்தான் அவளோட ஆசை. ஆனா இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. தான் தான் அக்காவோட கல்யாணம் நின்னதுக்கு காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். ஆனா என் பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னால தாங்கிக்க முடியல. அக்கா, நான் ஜோசியர் பெருமாள் பேசுறேக்கா. சொல்லு. நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, ஃபாரின்ல வேலை செய்யற பையனோட ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கு. நல்ல படிச்ச பொண்ணா வேணுங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு. அப்பதான் டக்குன்னு நம்ம சக்தியோட ஞாபகம் வந்துச்சு. அந்த பையன் ஒரு வாரத்துல வெளிநாடு போறாப்ல. பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம் பண்ணி முடிஞ்சா கல்யாணத்தையே முடிச்சிடலாங்கிறாங்க. நாளைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க கூட்டு வர்றக்கா. இதை சொல்லதாக போன் பண்ண. பெரியவர் இருக்கும்போது எப்படி பெருமாள் எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசினா எப்படி? அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாக்கா. உன் குடும்பத்துக்கு நான் எப்போதுமே நல்லதுதான் நினைப்பேன். இல்ல பெருமாள், இது சரியா வராது. நாம அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாத்தையும் நாளைக்கு நேர்ல பேசிக்கலாக்கா. வச்சிட்டுமாக்கா? பெருமாள், பெருமாள். சாமி, எனக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும்னு கேட்டா இப்படி ஒரு போன் வருது. என்னமோ நீ ஆட சொல்ற, நாங்க ஆடுறோம். நடக்கட்டும். மீனாட்சியக்கா. பெருமாள் உட்காரு. என்னக்கா, என்ன ரெடி பண்ணலையா? என்ன ரெடி பண்ணணும்? ஏக்கா, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லியிருந்தல்ல. என்ன பொண்ணு பார்க்க வராங்க? ஏக்கா, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தல்ல. என்ன பேசுற? யார பொண்ணு பார்க்க வராங்க? சக்தியை தாக்கா. சக்தி, நீ என்ன ரெடி ஆகலையா? பெருமாள், நான் இன்னும் எந்த விஷயமும் அவகிட்ட சொல்லல பெருமாள். ஏக்கா, நேத்துக்கே போன் பண்ணி விவரமா சொன்னலக்கா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா குழப்பமா இருக்கு. எனக்கு மனசு ஒப்பல. இவ கழுத்துல தாலி ஏறாம அவளுக்கு எப்படி பெருமாள்? வந்துருச்சு. ஒரு ஜாதகத்துக்கு கல்யாண யோகம் வந்துருச்சுன்னா நாம எவ்வளவு தடுத்தாலும் அந்த கல்யாணம் நிக்காது. அப்படிப்பட்ட கட்டம் நம்ம சக்திக்கு இருக்கு. என்னால இது ஏத்துக்க முடியாது. என்ன விட்டு யமுனாவுக்கு கல்யாணம் நடக்காம நான் சக்திக்கு பண்ண மாட்டேன். இதுதான் என் முடிவு. அப்புறம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிடு. வேண்டான்னு சொல்லிடு. அக்கா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பெருமாள், ஏதாவது சொல்லி அனுப்பிவிடு. ஐயோ அக்கா, வீடு வரைக்கும் வந்தவங்களை எப்படி திருப்பி அனுப்புறது? அது மரியாதையா இருக்குமா? அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டுமே. சக்தி, நீ போய் ரெடியாகுமா? பெருமாள், நான் அந்த மன நிலைமையிலே இல்ல. மா, நான் தான் உன்கிட்ட அவ்வளவு சொன்னேன்ல, நீ ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? அதேதான் நானும் உன்கிட்ட சொல்றேன். பிடிவாதம் பிடிக்காத. சரி, முதல்ல போய் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடு. என்னால முடியாது.
எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. மா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா. அதுக்கு நான் என்னடி செய்யணும்? முதல்ல அவங்க பாத்துட்டு போட்டோம், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏய், இவ்ளோ தூரம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, யார் சொல்றதையும் காதுல வாங்காம நீ பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. இது யாருக்குமே பிடிக்கல சக்தி. அக்கா, நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரி, நானே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். அரைஞ்சிடுவேன். இரு, நானே போய் தொலைறேன். அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. நீ போ பெருமாள், போ. வாங்கக்கா. வாங்கடி. வாங்க வாங்க வாங்க. அக்கா இவங்கதான். வணக்கம். வணக்கம். வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அக்கா, நான் சொன்னல சம்மதம். படிச்ச பொண்ணு எதிர்பார்த்தாங்க. சக்தியை பத்தி சொன்னதும் உடனே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. இவங்க குடும்பத்தை பத்தி நான் தனியா சொல்ல வேண்டியதில்லை. அம்மா பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க. அதுவும் சக்தி மாதிரி ஒரு பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. சரி, பொண்ணு வர சொல்றீங்களா? சரியா போச்சு போங்க. நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவங்க தானே? இவளா? பொண்ணுக்கு அலங்காரமே செய்யல, அப்படியே வந்து நிக்கிறா. இல்ல இல்ல இல்ல, நீங்க வர்ற விஷயமே அவங்களுக்கு இப்பதான் தெரியும். இல்லையே, நேத்தே நாங்க வரதா சொல்லியிருந்தோமே. சொன்னீங்க, ஆனா அவசரத்துல ரெடி பண்ண முடியல. இருந்தா என்ன, அலங்காரம் பண்ணாமலே பொண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். பொண்ணு பிடிச்சிருக்கு. என்னம்மா, மாப்பிள்ளை தம்பி வரல? வந்துட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான். அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பேசிடலாம். சரி, அங்கே கொடுமா. என் பையன் தான் நினைக்கிறேன். வாங்க தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க 2 பேர் நிக்கிறீங்களே, இதுல யாரு பொண்ணு? தம்பி, முதல்ல வந்து உட்காரு. இப்பதானே வந்திருக்க, பேசுவோம். வந்து நின்ன உடனே திடீர்னு பொண்ணு யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? உட்காரு. நீங்க சும்மா இருங்கம்மா. நான் கேக்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். யார் பொண்ணு? நான் தான். ஏன், என்னாச்சு? ஓ, நீதானா? ஏங்க, பெரிய ஜோசியர்னு சொன்னீங்க, புரோக்கர் மாதிரி வேலை பாக்குறீங்க. என்னங்க இப்படி பேசுறான்? என்னாச்சு தம்பி? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா பேசி முடிச்சிடலாம். இத பாரு, என்ன பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் உங்களோட அம்மாவா? என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய், மரியாதை இல்ல. நான் ஒண்ணு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல, நீயாதான் வந்த. அதுக்காக நான் எந்த பொண்ணை வேணா கட்டிக்குவேன்னு சொன்னானா? எனக்கு என்ன தலையெழுத்தா? வரும்போதுதான் ஒருத்தன் சொன்னான் உங்க குடும்ப லட்சணத்தை பத்தி. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். என்ன எல்லாரும் அப்படி முழிக்கிறீங்க? இவ யாரையோ லவ் பண்ணாலாம். இதுக்கு முன்னாடி நடந்த நிச்சயதார்த்தத்தை அவனே வந்து நிறுத்தினானா? என்ன ஜோசியரே, இதெல்லாம் பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சொல்றது இல்லையா? என்னடா சொல்ற? இருமா, இன்னும் இருக்கு. இதுக்கே ஷாக் ஆகாத. ஏய், நீயும் அந்த ரவுடி பையலும் ஒரு நாள் முழுக்க ரூம்ல தனியா தங்கியிருந்தீங்களாமே, உண்மையா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். என்னையாமா சத்தம் போடுறீங்க? தப்பு பண்ணது உங்க பொண்ணு, காத்துல பறக்கிறது உங்க வீட்டு மானம். அதான் அவசர அவசரமா அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? நான் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன். அவசரத்துல கல்யாணம் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒருத்திய என் தலையில கட்ட பாப்பீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணா உங்களுக்கு? மனசாட்சியை பத்தி நீ என்னடா பேசுற? எங்களுக்கு தெரியாதா?
அதுக்கு நீ எல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத பாரு, இதுக்கு மேல நீ என்ன பேச வைக்காது. கிளம்பு. பெருமாள், கிளம்ப சொல்லு. நாங்க போக தான் போறோம். மா, உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி ஃபாரின் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காதீங்க. ஒரு குருடனோ நொண்டியோ பார்த்து வீடு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் பொழைக்க வேற நாதி இல்லாம உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். இவ பேரு ஊருக்குள்ள அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. இப்படி ஏதாவது அமைஞ்சாதான் கல்யாணம் எல்லாம் நடக்கும். இல்லனா இப்படி கெட்டு போனவளை எவன் கட்டிப்பான்?